எனவே பிரியமானவர்களை சிந்தித்து பார்ப்போம். நமக்கு தனிப்பட்ட விதத்துல என்னுடைய கடவுள் எனக்கு இவற்றையெல்லாம் செய்திருக்கிறார், இப்படியெல்லாம் என்னை வழி நடத்தி இருக்கிறார். என்னுடைய சோதனையின் காலத்துல, என்னுடைய வேதனையின் காலத்துல எனக்கு அருகிலே என்னுடைய கடவுள் இருந்திருக்கிறார். என்னை கரம் பிடித்து வழி நடத்தி இருக்கிறார். எனக்கு ஏராளமான ஆலோசனைகள் வழங்கி என்னை அற்புதமாய் தாங்கி வழி நடத்தி இருக்கிறார். இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பானவர்களே, அதே சமயத்தில் இன்றைக்கு சோதனைகளை எப்படி வெல்ல வேண்டும் என்கின்ற அழகான ஒரு செய்தியையும் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு வெறுமனே சாதாரண ஒரு சூழ்நிலையில் இந்த சோதனைகளை எதிர்கொள்ளவில்லை. 40 நாட்கள் அவர் பசியோடு இருக்கிறார். 40 நாட்கள் பாலைவனத்தில் இருக்கிறார். அங்க தண்ணி கூட கிடைச்சதா தெரியாது. அந்த இடத்திலே தான் சாத்தான் அவரை வந்து சோதிக்கிறார். சோதிக்கிற பொழுது எந்த இடத்திலும் ஆண்டவர் இயேசு அங்கே சோடை போகவில்லை.